வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மனிதனின் பிறப்பு. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இறை நிலையே தன் நிலையில் மாற்றம் பெற்று அனைத்தும் ஆகியிருப்பது போல மனிதனும் ஆகியிருக்கிறான். அந்த முற்றறிவான இறைநிலையிடமிருந்து தான் மனிதன் மாற்றம் பெற்று தன்மாற்றம் பெற்று இந்த நிலை அடைந்திருக்கிறான். மீண்டும் அந்த முற்றறிவில் போய் இணைவது தான் முக்தி பேறு, வீடு பேறு, ஞானப்பேறு என்றெல்லாம் சொல்லுது. ஆனால் இங்கே அந்த சிற்றின்பங்களிலும் பற்றறிவு சிற்றறிவு என்று சொல்வார்களே, அந்த அறிவு நிலையில் சிக்கிக்கொண்டு புலன் வழியாக அறிவை பயன்படுத்தி கொண்டு அனுபவித்து மீண்டும் மீண்டும் துன்பக்கடலில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதை கவிஞர் வாலி தன்னுடைய பாடலில் அழகாக வெளிப்படுத்துவார்கள். அதாவது, எந்த பொருளுமின்றி கருவாக உருவாக்கி இந்த மனிதனை அனுப்பியிருக்கிறான் இறைவன். ஆனால் அவனோ துன்பம் தரக்கூடிய செயல்களை மற்றவர்களுக்கு செய்து தானும் துன்பத்தில் ஆழ்ந்து மற்றவர்களையும் துன்பத்துக்கு உள்ளாக்குகிறான் என்பதில் மனிதனுடைய தற்போதைய நிலைகளை தோலுரித்து காட்டுகிறார் கவிஞர் வாலி. கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும், என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம், மனிதன் கொண்ட கோலம். பொருளேதுமின்றி கருவாக வைத்து உருவாக்கி விட்டு விட்டார். அறிவென்ற ஒன்றை மரியாதையின்றி இடம் மாற்றி வைத்து விட்டான். கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும், என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம், மனிதன் கொண்ட கோலம். நண்பர்கள் பகைவர்கள் யார் என்றும், நல்லவர் கெட்டவர் யார் என்றும் பழகும் போதும் தெரிவதில்லை பாழாய்ப்போன இந்த பூமியிலே. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். முகஸ்துதி பேசும் வளையும் குழையும் காரியமானதும் மாறும், காரியமானதும் மாறும். கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும், என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம், மனிதன் கொண்ட கோலம். வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் நல்ல முறையில் கல்வியை கற்று சிறந்த முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருடன் திருவருடன் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.